உதவி செய்யறோட பார்த்து செய்யணும் பண்ணுவோம், அது நடக்காது. அது நிறைய மாற்றி நடக்கும். இப்போ பஸ் போயிட்டே இருக்கு, ஒரு ஆள் ஓடியாந்துக்கிட்டே இருக்காரு. யோ பஸ் கிளம்பில வர மாட்டியா, எருவு மாட்டு மாதிரி வாயா போயிட்டே இருக்காரு, ஓடியாந்துக்கிட்டே இருக்கேன். கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ள விட்டார். கரெக்ட் டைத்துக்கு வரமையா, அது உள்ள ஏறினவே சப்புன்னு வர ஒரு இருக்குண்ணா. ஏன்னா நான் கடலைப்பொறி இப்போ வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாந்து என்னையாரா உன்னை உள்ள தூக்கி விட்டது, அவன் அளவு அளவுன்ட்டு ஓடியாந்துருக்கான். ஏறதுக்கு தேவரான் போல மாற்றி மாற்றியே பண்ணிவிடுவாங்க. நம்மளா நினைச்சுக்கிட்டு இன்னும் நிறைய இடத்துல பாருங்களேன், ஒரு உதவி செய்யற கூட அதுல விளம்பரத்தை பார்க்கறது. 5000 ரூபா அன்பளிப்பு தர்றதுக்கு 5 லட்ச ரூபா செலவழிச்சு விழா நடத்துவாங்க, நடக்கும். அதை விட டீப்ளேட், எங்க ஊர் மாரிமங்கல் அரசு விட்டு மாரிமங்கல் திருவிழா ஒரு டீப்ளேட் இருக்கும். அதுல ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார், தானப்பை முதலியார் பேரன் ஆறுமுக பிள்ளை அவர்களுடைய வாரிசுகாய நாங்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த டீப்ளேட்டை உபயோகமாக வழங்கிறோம். எங்களுடைய நிரந்தர மோதி 3வது குறுக்கு சேர்ந்து 4வது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல் நம்பர் போட்டிருக்கேன். வெளிச்சத்தை காண பூராத்தையும் அழிச்சிட்டு 40 ரூபா டீப்ளேட்ல 100 ரூபாய்க்கு பெயிண்ட்ல எழுதியிருக்கானையா. இந்த உதவி செஞ்சேன்னா நீ செய்யாம வந்தனா செவனேண்டு. அதான் சிலர் சென்ம புத்தி செருப்பு கொண்டு அடிச்சா கூட போகாத புண்டாய், அவன் திருந்த மாட்டேன், அடுத்தவனு திருந்த விட மாட்டாங்க. அது ஒரு கோஷ்டி. ஒரு ஆள் பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு போல ரோட்ல இருந்த புல்ல புறம் பிடிங்கி தின்றுருக்கேன். என்ன செய்வேன்? அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா, எப்பா அப்படி பசிங்க, நான் என்ன செய்யறது, அட பாவமே அதுக்கா புல்ல வாப்பா தும்ப வாப்பா என் வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையா போனேன். இப்படி ஒரு தர்ம கர்த்தா இருக்காளே, போய் ஏப்பா அப்படி அங்கே போய் புல்ல தின்று எங்க தோட்டத்தில் இதை தின்னு அப்படின்னு யாரு அங்க சாப்பாடு கொடுக்க போன்னு சொல்லி ஆவலா போயிருக்கேன். அந்த தோட்டத்தில் புல்ல கூட அவன் திங்க மாட்டானா? இந்த உதவி நம்ம கேட்டோமா?